ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச டிஷ் தான். நான் பிகினர்ஸ்க்காக இதை நான் செஞ்சு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும்னா 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவில் சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். திராட்சையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இந்த மாதிரி நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா முந்திரி பருப்பு ஃப்ரை ஆக லேட் ஆகும், திராட்சை சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேசரியில் சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நெய்யில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கேசரி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கணும். இப்போது இந்த ரவையை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம 1 கப் ரவை எடுத்திருந்தோம். அதுக்கு 2.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேசரி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் 3லேருந்து 3.5 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் கேசரி செய்யும்போது இந்த அளவு தண்ணி ஆட் பண்ணி தான் செய்வேன். இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஒரேடியாக ரவையை கொட்டிட்டோம்னா சின்ன சின்னதாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அது கேசரிக்கு நல்லா இருக்காது. ரவையை சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரவையெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை வேகும்போது நல்லா கெட்டியாகி வரும். ரவையெல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரையை சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், ஒரேடியாக கூட்டிடக்கூடாது. நம்ம சர்க்கரையை சேர்க்க சேர்க்க இந்த மாதிரி ரவை இலகி வரும். இது கூடவே நம்ம தட்டி வச்ச ஏலக்காவையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா இலகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், கேசரியை நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரையை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் போதும்னா அதோடு விட்டுடுங்க, இல்லை தேவைன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கேசரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும்.
இப்போது கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியாக நெய் சேர்க்கும் போது கேசரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரவா கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக அப்படியே சர்வ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாலோ சட்டுன்னு சீக்கிரமாக நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி இந்த ரவா கேசரி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.